வெயிட்டிங் ஃபார் த மூவி. ஓகே, சி வெயிட்டிங் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. நீங்க போய் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ தியேட்டர்ஸ்க்கு வந்து அப்ராட்ல ரிலீஸ் ஆகலை. ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்தீங்க, இந்த மலேசியாவில் ரிலீஸ் ஆகல, இங்கே ரிலீஸ் ஆகல, அங்கே ரிலீஸ் ஆகல. ஏன் ரிலீஸ் பண்ணலன்றதுக்கு ஒரு ஃபியூ ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சென்சாருக்கு வந்து 2 weeks ஆகும். ப்ளஸ் சில கண்ட்ரீஸில் வந்து அந்த சப்ஜெக்டுக்கு வேண்டிய ஒரு அடல்ட் கண்டென்ட் தான் கொடுத்துருக்கோம். இட் இஸ் சில பேர் வந்து கமெண்ட்ஸில் போடுற மாதிரியோ நீங்கள் பார்க்காம பேசுறது ரொம்ப ஈஸி, சிலரை சொல்கிறேன். அதே மாதிரி விமர்சனங்களில் வந்து பாதியில் வர்றது, நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த ஜேர்னலிஸ்ட் நான் பார்த்தது என்னோட ஷோலேயே நிறைய பேர் பாதியில் வராங்க, நடுவில் எழுந்து போய் வேற ஃபோன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஒரு படம் பார்த்தா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்க்கும்போது தான் அதோட முழு விமர்சனம் நம்மளால கொடுக்க முடியும். பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. பட் விமர்சனங்களை மட்டுமே நினைச்சு ஒரு படத்துக்கு போலான்னு நினைக்கிறவங்க, நானும் அப்படி பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நவ் ஒன்லி ஐ ரியலைஸ் இட் இஸ் நாட் சோ ரைட். ஏன்னா அதை ஃபுல்லாக ப்ராப்பராக பார்க்கலன்னா அவங்க கரெக்டான விமர்சனம் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, ஒரு படத்துக்கு போகிறோமா, என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கா, எங்கேயுமே போர் அடிக்கலையா, அதுதாங்க சினிமா. அதை விட்டுட்டு வந்து இந்த இடத்துல இந்த தொழில்நுட்பம் எதுக்குங்க உங்களுக்கு? தொழில்நுட்பம்லாம் தேவையா? ஒரு படத்தை போய் பார்க்குறீங்க, யூ என்ஜாய் த ஃபிலிம், என்ஜாய் த கண்டென்ட், விச் இஸ் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல நான் தைரியமாக சொல்லுவேன், நீங்கள் படம் பார்த்தா மட்டும்தான் புரியும். ப்ளீஸ் கோ அண்ட் ஜாயின் as a member in Vanitha Vijaykumar யூடியூப் சேனல். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் இன் வரும். அண்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம் iOS யூசர்ஸ்க்கு வந்து ஒரு லிங்க் போட்டிருக்கோம், எங்களோட பயோலையும் இருக்கு அந்த லிங்க்கு. நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் ஜாயின். வெறும் 89 rupees தான் இந்தியாவுக்கு போட்டிருக்கோம். அதர் கண்ட்ரீஸ்க்கு அதுக்கு ஈக்குவலண்ட் கரன்சி வந்து யூடியூபே வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குது. ஸோ ஸ்ரீலங்காலையும் நீங்கள் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போய் நாளைக்கு நீங்கள் ஃபேஸ்புக் ஜாயின் ஆகலாம். பட் இப்போதைக்கு யூடியூப்பில் நீங்கள் போய் அதே 89 rupees ஈக்குவலண்ட் காசு, நம்ம ஊர் உங்கள் ஊர் ஸ்ரீலங்காவில் காசு என்ன, மலேசியாவில் காசு என்ன, ஜாயின் பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் படம் பார்க்கலாம். நைட் 10:30 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். உங்களால் அந்த டைமுக்கு பார்க்க முடியல, டைமிங் செட் ஆகலனாலும் த கன்வீனியன்சஸ் சின்ஸ் இட்ஸ் மெம்பர்ஸ் சேனல், மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக போடுறதுனால ஒன் டைம் கிடையாது. நீங்கள் கொடுக்குற அந்த காசை வந்து நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். ஓவர் த வீக்கெண்ட் பார்க்கலாம், மண்டே பார்க்கலாம், அந்த மாதிரி யூ கேன் see it over a period of time. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்ணணும் மெம்பராக. அதை ப்ளீஸ் செய்யுங்க. அப்போ தான் எங்களுக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டலி. ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். இது மெயினாக ஃபேன்ஸ்க்காக தான் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து மற்ற கண்ட்ரீஸில் வரலன்னும் போது நம்மளால முடிஞ்சது, நமக்கு ஏன் ஓடிடிக்கு போகணும், நமக்கிட்டேயே வந்து ஒரு 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நம்மளை சப்போர்ட் பண்ணட்டும். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஸோ அதுவும் நான் கேட்டிருந்தேன் நேற்றுக்கு லைவ்ல. ஐம் ஆஸ்கிங் ஹியர் ஆல்சோ, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். நாங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒரு படம் எடுத்திருக்கோம். நீங்கள் தியேட்டரில் போய் பணம் கொடுத்து பார்க்கறது வந்து அகைன் அந்த 150 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறது இங்கே செலவு பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரு சிலர் வந்து நான் வந்து ஏதோ மெம்பர்ஷிப் வச்சு சம்பாரிச்சிடலான்னா, எல்லாமே பிஸ்னஸ் தாங்க. பணம் எதுக்கு போடுவீங்க? நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பணம் எதுக்கு போடுவீங்க? பணம் திரும்பி எடுக்கிறதுக்கு தானே போடுவீங்க. நம்ம சேரிட்டி பண்ணுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு சம்பாதிக்கல. சேரிட்டி வந்து எதுக்கு பண்ண முடியும்னா, நம்ம சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம். இப்பவும் ஒரு சிலர் நம்மளோட டெக்னீஷியன்ஸ், நம்மளோட இமிடியேட் பீப்புள், ஸ்டாஃப்ஸ், இவங்களுக்கு தான் எங்களால உதவி பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இங்க கூட உறுதுணையா நிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கமெண்டா எடுத்துட்டு வராதிங்க. படத்தை பார்த்துட்டு நீங்களும் உங்க கமெண்ட்ஸஸ் கண்டிப்பா சொல்லணும். ஐ லுக் வெரி டயர்ட், வெரி ஸ்ட்ரெஸ்ட். கரெக்ட். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் பாவி. ஆப்வியஸ்லி இல்லை, ஒரு இட்ஸ் அ மிகப்பெரிய விஷயம். ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசரா, எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொடியூசரா இல்லாம நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்கோம், இயக்கியிருக்கோம், பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வர்றதே இன்னைக்கு வந்து சாத்தியமான விஷயம் இல்லை. எத்தனை படங்கள் முடங்கி கிடக்கு ரிலீஸ்க்கே வராமன்றது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உண்மை சிச்சுவேஷன் அதுதான். ஸோ சில படங்கள் வந்து இன்னும் பெரிய ப்ரொடியூசர்ஸால சமாளிக்க முடியுது. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்காது, பல ரொட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. சினிமா வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. பட் அதை மீறி நம்ம சினிமா எடுக்கணும், சினிமாவில் இருக்கணும்ன்றதுக்கான முயற்சி தான் இது. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கு. நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும், அவ்வளோதான். நீங்க வீட்லயே உட்காந்து இல்ல தியேட்டர்லயே உட்காந்து, நீங்க மீனிங் உங்க ஹோம் தியேட்டர்லயோ உங்க வீட்டு டிவிலயோ இல்ல போன்லயோ நீங்க ஹெட்போன்ஸ் போட்டு படத்தை வந்து நீங்க பாருங்க. ஐபேட்ல பார்க்கலாம், லேப்டாப்ல பார்க்கலாம். நம்மளும் ஹியூமன் பீயிங் தானே, போல்டா இருக்கிறதுனால வந்து
நம்ம வந்து திமிரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் நான் திமிருன்னு கூட சொல்லுவாங்க. அந்த திமிரு இருந்தா நம்ம வந்து எமோட் ஆக மாட்டோம், நம்ம பிரேக் டவுன் ஆக மாட்டோம். பட் உங்களோட அந்த தேங்க்யூ ஃபார் தட் வேர்ட்ஸ், இட் ரியலி மீன்ஸ் அ லாட். மூவி லிங்க் வந்து அப்படி இல்லம்மா, நீங்க வந்து யூடியூப்ல போய் நம்மளோட வனிதா விஜயகுமார் ஒஃபிஷியல்ல போயிட்டு நீங்க ஜாயின் ஆகணும் மெம்பரை. நீங்க 89 rupees பே பண்ணும். அது பே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓபன் ஆகும். ஆன் 18th July நைட் 10:30 ப்ரீமியர் ஆகும். உங்களுக்கு கவுண்ட் டவுன் எல்லாமே வரும். எப்படி மற்ற வீடியோஸ் வருதோ அந்த மாதிரி ப்ரீமியருக்கு செட் பண்ண மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணா பார்க்கலாம். அன்னைக்கே அந்த நிமிஷம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எப்ப போட்டாலும் அந்த டைமுக்கு உங்க படம் ஆரம்பிக்கும். உங்க மூவி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. நம்ம படத்தை பத்தி நம்மளே நினைக்கிறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். பட் நமக்கு அந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, நல்லா இல்லைன்னு நினைக்கணும்னா எடுக்க மாட்டோம், ரிலீஸ்க்கு கொண்டு வர மாட்டோம். அண்ட் ஐ திங்க் இட் இஸ் அ வெரி வாட்சபிள் மூவி. இட் இஸ் ஆக்சுவலி என்ஜாயபிள், என்டர்டெய்னிங். என்னோட படத்துல நான் ஒரே ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். லெட்ஸ் டேக் திஸ் இஸ் சேலஞ்ச். நீங்க படம் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன திட்டினாலும் நான் வாங்கிக்கிறேன். அப்படி திட்டினீங்கன்னா என்னோட படத்துல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட். நான் ஏன் வந்து இதை பத்தி இவ்வளோ பேசுறேன்னா, இந்த ரிவ்யூவர்ஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போச்சு ப்ரொடியூசர்ஸ் மத்தியில. சில ரிவ்யூவர்ஸ் வந்து ஒழுங்கா படத்தை பார்க்காம கரெக்டான ரிவ்யூஸ் கொடுக்காதது வந்து ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். டு பப்ளிக் கரெக்டா ரீச் ஆகாம இருக்கிறதுக்கு. ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் கூட இல்ல படத்துல, ஒன்னு கூட ஒரிஜினல் இல்ல ஒன்னாவது காப்பி அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுங்க. நான் எதுவுமே வந்து சினிமாவே விட்டுறேன். எதுவுமே நீங்க சினிமால பார்க்காத கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும், ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பா வந்து நான் எந்த படத்துல இருந்தும் சுருட்டல, எங்கிருந்தும் காப்பி அடிக்கல. எந்த படத்தோடயும் நீங்க என்னோட படத்தை நீங்க கம்பேர் பண்ணி பேசவே முடியாது. அந்த அளவுக்கு இட் இஸ் ஒரிஜினல் கண்டென்ட். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் பதில். ஒரிஜினல் கண்டென்ட் எடுத்திருக்கோம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் மை ஃபிலிம். ஸோ கண்டிப்பா பார்த்துட்டு சொல்லுங்க. பட் ஐ டோன்ட் நோ, நான் ரிவ்யூஸ் பெருசா பார்க்கல. ஐ திங்க் 1-2 யாரோ ஏதோ பேசினாங்கன்னு கேள்விப்பட்டேன். பிட்டு படம் யாரோ சொன்னாங்க அப்படின்னு. நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன், நான் பிட்டு படம் எடுத்திருக்கேனா இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு கரெக்டான யதார்த்தமான குடும்ப படம் எடுத்திருக்கேன். நான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வந்து நடக்கிறது பேர் பிட்டுன்னா, அப்ப எந்த புருஷனும் பொண்டாட்டியும் வந்து குழந்தையும் பெத்துக்க முடியாது, கல்யாணமும் பண்ணிக்கிறது வேஸ்ட்டுங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரொமான்ஸ் இருக்கதான் செய்யணும். அது யதார்த்தமா காமிச்சிருக்கேன். ஆனா வல்கரா எங்கேயுமே நான் வந்து விஷுவலா காட்டல. நீங்க படத்தை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். யாரா ஒருத்தர் வந்து சீன் டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன். தில் இருந்தா தைரியமா டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் யாராவது ஒரு சீனாவது சொன்னாங்களா? அந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சீரியஸ்லி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் வாட் ஐ ஹவ் டன். பிகாஸ் விஷுவலி நான் வந்து வல்கரிட்டி எதுவுமே காட்டல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற தாம்பத்தியத்தை எப்படிங்க தப்பா சொல்லுவீங்க? அப்படித்தானே இருக்கணும். அதை நம்ம தப்பா காட்டவே இல்லை. எல்லாமே அண்டர்ஸ்டுட் தான். எப்படி குழந்தை பிறகுது அப்புறம் இது என்ன கேள்விங்க? ஒரு சிலர் சொல்றாங்கன்றதுக்காக ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் தட். தட் இஸ் நாட் த ட்ரூ. ஆர் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அவ்வளவு அந்யூன்யம் இல்லை, யதார்த்தம் இல்லைன்னா புருஷனும் விட்டு போயிடுவான், பொண்டாட்டியும் விட்டு போயிடுவான். அது அவங்க மேபி அதனால்தான் நிறைய டிவோர்ஸுங்களும் நடக்குது. Because that is not the way. Other than abuse, emotionally, financially, physically, ஒருத்தங்க போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இல்ல நம்ம கிட்ட இருந்து வந்து திருடுறாங்க, இல்ல நம்மளை ஏமாத்துறாங்கன்றத தவிர மத்தபடி புருஷன் பொண்டாட்டி பிரிகிறாங்கன்னா அப்ப அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமசி இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த இன்டிமசியை நாங்க வந்து அழகா காமிச்சிருக்கோம். நீங்க போய் படம் பாத்தீங்கன்னா புரியும். Seriously, I'm telling you. I'm very boldly telling you that. How can you say that husband and wife குள்ள இருக்கிற romance வந்து it is a obscene thing and we have not shown it like that. இது வந்து உங்களுக்கு தெரியணும்னா, உங்களுக்கு என்னதான் நான் பண்ணிருக்கேன்னு தெரியணும்னா, நீங்க ஏன் எனக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? போங்க. ஐ வாண்ட் டு see you all becoming members. We are going to நிறைய கண்டென்ட் கொடுக்க போறோம். என்கரேஜ் us, பிகாஸ் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கண்டென்ட் ப்ரொவைட் பண்றவங்க எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி, உங்க என்கரேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப தேவை. இட் இஸ் ஃபேமிலி மூவி பை சாமுவேல் ஜெபகுமார் ஃப்ரம் சென்னை. எஸ், இட் இஸ் அ ஃபேமிலி மூவி. செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்து எமோஷன், த ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு சென்டிமெண்ட்ஸ், ரிலீஜியஸ் விஷயங்களும் கொண்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சென்டிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல இஸ் அ லாட் ஆஃப் எமோஷன் அண்ட் சென்டிமெண்ட். தயவு செஞ்சு படத்தை பார்த்துட்டு ஐ வுட் லவ் யூ டு வாட்ச் த ஃபிலிம். எனக்கு அதை ஃப்ரீயா கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை தான்.
சத்தியமா. ஆனா அதுல வரக்கூடிய வருமானத்துல என்னால வந்து சர்வைவ் பண்ண முடியாது. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஒரு மெம்பர்ஷிப் தான் கேக்குறேன். இது வந்து ஒன் டைம் நீங்க பாக்குறதுக்காக கிடையாது. நீங்க அந்த மெம்பரா சேர்ந்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கொடுப்போம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு அதுல அப்புறமா பிடிக்கலன்னா நீங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மெம்பர்ஷிப் கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு எல்லாத்துலயுமே, உங்களுக்கே தெரியும். இன்னும் ஒரு சில கிளாமரான விஷயங்களும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. இந்த ஏஜ் அண்ட் ஸ்டேஜ்ல வந்து நீங்க அந்த மாதிரி சொல்லும் போது அது வந்து பெருமையா தான் நான் பாக்குறேன். என்ன நீங்க கடவுளா ஒரு இதுவா பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சினிமா நடிகையாவே பாருங்க, தப்பே கிடையாது. இந்த வயசுலயும் வந்து நான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா தென் கண்டிப்பா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ நீங்க பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, என்னோட டீம் வந்து உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். அது நான் என்னைக்குமே குறைச்சி எடை போட மாட்டேன். தேங்க்யூ.